பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா. கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. எமது மித்ரன் கோமலா அளவுக்கு அதிகமான காதல் தான் போல. இல்ல உன் புருஷனுக்கு கோமலா அளவுக்கு அதிகமான காதல் கூடுதல் போலன்னு கேட்டேன். ஏன் பொண்ணுங்க நம்ம எல்லாம் ஒரு ரூம்ல உட்கார்ந்துருக்கோம், ஆம்பளைங்க அன்பு சாம், அதுக்கப்புறம் உன் புருஷன் ஆதி எல்லாரும் ஒரே ரூம்ல இருக்காங்க. பாட்டி தாத்தா அத்தைங்க மாமாங்க எல்லாம் ஒரு ரூம்ல இருக்காங்க. இப்படி ஆளாளுக்கு அவங்க அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி உட்கார்ந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது உன் போனுக்கு மட்டும் நொய்யின் மெசேஜ் வந்துட்டே இருக்கே. அதான் மித்ரன் கோமால ரொம்ப அக்கறை சக்கரை போல எல்லாம் கேட்டேன். ஐயோ ஆட்டிக்கா, இது மித்ரன் இல்ல கம்பெனி மெசேஜ்னு நினைக்கிறேன். கம்பெனி மெசேஜா? ஆமா ஆமா. நீ எப்ப கம்பெனிக்காரங்க நம்பர் எல்லாம் மை ஹஸ்பண்ட் சேவ் பண்ணி போட்ட? மாட்டினால அவங்க கிட்ட சொல்லு மது. ஐயோ அக்கா, அவங்க குட் நைட் மெசேஜ் பண்ணாங்க. இல்லையே மது, மை ஹஸ்பண்ட்ங்கிற நம்பர்ல இருந்து கால்வலி பரவாயில்லையான்னு மெசேஜ் வந்த மாதிரி எல்லாம் இருந்து. அது கால்வலி பரவாயில்லையான்னு இல்ல, தூங்கிட்டியான்னு கேட்டாரு. நீ என்ன சொன்ன? தூங்கிட்டேன்னு சொன்னேன். ஓ, நீ தூங்கிட்டேங்கிறத அவர் நம்பிட்டாரு அப்படிதானே? ஆமா. அது சரி, வரப்போற பாப்பாக்கு பேர்லாம் வச்சுட்டீங்களா? இல்ல, பிறக்க போறது என்ன குழந்தைன்னு தெரியாதுல்ல எங்களுக்கு. என்ன குழந்தைன்னு தெரியாத போது எப்படி பேர்லாம் வைக்க முடியும்? பிறக்க போறது என்ன குழந்தை நாங்க பார்க்கவே இல்லையே. யார நீங்க பார்க்கலனாலும் என்ன குழந்தை பிறக்கணும்னு மித்ரன் உங்ககிட்ட கேட்டிருப்பாரலாம். இல்ல அண்ணி, தெரியாதனமா அவ சேட் உங்க கையில மாட்டிட்டு போல. இனிமே போதுமே அவளை வச்சு செய்யறதுக்கு. இல்ல இனியா, என் குழந்தை பேர் நிலாக்ஷா, உன் குழந்தை பேர் மயூலின், மதுவோட முத குழந்தை பேர் ஸ்னோ. இங்க அர்ஷான்னு யாராவது இருக்காங்களா? அர்ஷாவா? அது யாருக்கா? அம்மாடி, அது உன் அண்ணன் கிட்டயா அண்ணி கிட்டேன்னா கேட்கணும். அக்கா, அது எப்படி மது, உனக்கு மட்டும் தான் சாப்பிட்டியா இல்ல அர்ஷாவுக்கும் சேர்த்து தான் சாப்பிட்டியா செல்லம் அப்படின்னு கேட்டாரே. அக்கா, என் ஃப்ரெண்டு பாவம். அண்ணி, அப்போ என்ன குழந்தை பிறக்கும் நீங்களே முடிவு பண்ணி அர்ஷான் பேரெல்லாம் வச்சுட்டீங்களா? இல்ல மித்ரா, ஆத்தியக்காக்கு வேற வேலையே இல்ல. ஏய் நடிக்காதானா? மித்ரன் உன்கிட்ட நீ மட்டும் தான் சாப்பிட்டியா இல்ல அர்ஷாக்கும் சேர்த்து தான் சாப்பாடு கொடுத்தியா அப்படின்னு கேட்டதை என் கண்ணால பார்த்தேன். அக்கா, நீங்க எப்படி என்ன கிண்டல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிருவேன். இங்க பாருமா, இந்த கேங்னால இப்படிதான். என்ன நீ ஒரு 2-3 வருஷம் சோகமா இருந்த, அதனால உன்னை லிஸ்ட்ல எடுக்காம விட்டு வச்சோம். இப்பதான் ஹாப்பியா இருக்கல, இனிமே உன்னை பாவம் எல்லாம் பார்க்க முடியாது. நாங்க யாருன்னு காமிச்சு தானே ஆகணும். ஏன் நீ அவளை கேக்குறீங்களே? ஆகாஷ் அண்ணன் உங்களை செல்லமா எப்படி கூப்பிடுவாரு? அதெல்லாம் கூப்பிட மாட்டாரு இனியா. எங்களை வம்பிழுக்கணும்னா மட்டும் அப்படியே குடு குடு குடுன்னு ஓடி வந்துருவீங்க. அதே போல உங்களையும் எப்படி செல்லமா பாசமா கூப்பிடுவாருன்னு சொல்லிதான் ஆகணும். ஐயோ மது, ஆத்திங்கிற என் பேரை தவிர செல்லம்மா என்ன மெல்லம்மா கூட அந்த ஆள் வேற எந்த செல்ல பேரை வச்சு கூப்பிட்டது இல்ல. அண்ணி போய் தானே? ஏன் இனிய சத்தியமா? இல்லையே, உங்களுக்கு கல்யாணம் ஆன டைம்ல ஹால்ல உட்கார்ந்து என் வெள்ளை கட்டிலாம் நான் உங்களை கொஞ்சிட்டு இருந்ததை நான் கேட்டனே, பார்த்தனே. ஐயோ அதெல்லாம் சும்மா இனியா, முத ஆரம்பத்துல அப்படிதான் கூப்பிடுவாங்க. போக போகதான் வெள்ளை கட்டியும் காணாது சக்கரை கட்டியும் காணாது. இப்ப எல்லாம் ஆட்டிங்கிற என் பேரை தவிர அந்த ஆளுக்கு எதுவுமே தெரியாது. கூப்பிட்டு இருந்தாதான் சந்தோஷப்பட்டிருப்பேனே. அப்பனா நீ போய் உங்க அப்பா கிட்ட இருந்து அந்த பாலை வாங்கிட்டு வா. சொல்லு அப்பா, பால் போட்டு விளையாடுனா கீழே விழுந்துடுவாளாம். அதனால வீட்டுக்கு போனக்கு பிறகுதான் பாலை தேடுவாங்களாம். ஏன் நீ உங்க அப்பா கிட்ட அந்த பாலை கொடுத்த? இல்லக்கா, நீதானே அந்த பெரிய பாலை தூக்கி பெரிய தாத்தாக்கு மேல போட்டாலாம். அதனாலதான் என் பாப்பா கோபப்பட்டுட்டு பாலை அங்க தூக்கி வச்சுட்டாங்க. நான் போய் கேட்டா உங்க அப்பா தரமாட்டாங்க. நீ ஒரு தடவை கூட போய் கேளேன். ஏன் அப்பனா உங்க அப்பாவை பார்த்து உனக்கு பயமா? அடிச்சிருவாங்கன்னு தானே? என் பாப்பா சொல்லியா அடிக்க மாட்டாங்க. வீட்டுல லட்டையை எடுத்து தானே சொன்னாங்கல்ல, அக்க பொழுவா போய் கேட்டா முறைச்சு பாப்பாங்களே. முறைச்சு பாப்பாங்களா? ஆனா உங்க அப்பா முறைச்சு பார்த்து நான் பார்த்ததே இல்ல. நீ தானே பெரிய தாத்தாக்கு மேல தூக்கி போட்ட, அதனாலதான் என் பாப்பாக்கு கோபம் வந்துட்டு. இசையாண்டி சித்தி. என்ன ஸ்னோ? மயாக்கா கூப்பிடுறாங்க. இசையாண்டி. மயு, நான் உனக்கு அத்தை முறை வேணும், நீ என்ன அத்தைன்னு கூப்பிடு. சரி. நீங்க எதுக்கு அத்தை ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க? இல்லடா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ஏதோ யோசிச்சிட்டே இருந்தேன். நீங்க விளையாடுங்க. ஒண்ணும் இல்ல தானே? இல்லடா ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்.
என்னோட லாஸ்ட் பிறந்த நாளைக்கு என் கூட யாருமே இல்ல. என்ன சொல்ல போனா இனியா கிட்ட இருந்தும் சாம் கிட்ட இருந்தும் ஹாப்பி பர்த்டே இசைன்னு ஃபார்வர்ட் மெசேஜ் மட்டும் வந்தது. அதை தாண்டி எதுவுமே இல்ல. ஆபீஸ்ல எல்லாருக்கும் கேக் கட் பண்ற மாதிரி எனக்கு கேக் கட் பண்ணாங்க. அப்பெல்லாம் ஃபேஸ்புக் நோட்டிபிகேஷன் கூட நான் ஆஃப் பண்ணவே இல்ல. ஃபேமிலியில எல்லாருக்கும் கண்டிப்பா நோட்டிபிகேஷன் போயிருக்கோம். ஆனாலும் எனக்காக யாருமே விஷ் பண்ணல. மணி 11:30. இன்னமும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. இன்னைக்கு என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே என் கூட தான் இருக்காங்க. இந்த தடவை நான் நோட்டிபிகேஷனே ஆஃப் பண்ணிட்டேன். என் 1/2 மணி நேரத்துல எனக்கு பிறந்த நாளுங்கிறதே எல்லாரும் மறந்துட்டாங்க போல. யாருமே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே கூட எனக்கு சொல்லவே இல்ல. எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. ஒரே ஒரு வருஷம் என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாததும் எல்லாருக்கும் மறந்துட்டுலாம். சரி பரவாயில்ல. அண்ணன்கிட்ட இருந்து கூட அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேடான்னு ஒரு வார்த்தை வரல. ஒரு வருஷம் இந்த இசை உங்க கூட இல்லாததும் என்னையே மறந்துட்டீங்களா? என்ன மயூ, என்னமா யோசிச்சுட்டே தான் இருக்கீங்களா? ஐயோ ஒண்ணும் இல்லடா. எங்க பாலா மித்ரன் அங்கிள் வாங்கி வச்சிட்டாங்கல்ல. எங்க குடால சேர்ந்து நீங்களா தானே பால் விளையாடிட்டு இருந்தீங்க. பால புடிங்கி ஒளிச்சு வச்சதா நீங்களா சுகமா இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சந்தோஷமா தான்டா இருக்கேன். சொல்லி உங்களுக்கு உம்மா தண்டடா. ஸ்னோ சித்தி நல்லா தான் இருக்கேன். சரி நீங்களாம் விளையாடுங்க. எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. நான் போய் தூங்கட்டுமா? ரொம்ப தலைவலியா வேற இருக்கு. தலைவலி வந்தா சொல்லிதான் தடவி விடுவான். உங்களுக்கு தடவி விடட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஸ்னோ. நான் போய் தூங்கினாலே சரியாகும். சரி அப்பனா நீங்க போய் தூங்குங்க. சரி மயூ. எல்லாருமே மறந்துட்டாங்க. எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. ஆனா ஆளாளுக்கு எல்லாரும் சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி இந்த சந்தோஷத்துல மறந்துருப்பாங்களா இருக்கும். நம்ம போய் தூங்கலாம். அன்பு, உங்க ஃப்ரெண்ட் எங்க போயிட்டாரு? எங்கேயாவது போயிருப்பான். அவன் தேவைக்காக தானே நம்ம எல்லாரும் இங்க ஸ்டே பண்ண வச்சிருக்கான். ஆமா அன்பு, என்னதான் பிளான் என்னன்னு தெரியல. ஆனா பெருசா என்னமோ பண்றாருன்னு மட்டும் தெரியுது. என்னவா இருக்கும்? போன் பண்ணி குடுக்குறேன், கேக்குறியா என்னன்னு? அவன்கிட்ட பேசுறதுக்கு நான் இமயமலை அடிவாரத்துல போய் தவம் பண்ணலாம். நான் கேக்குறது 2 மார்க் கொஸ்டினா தான் இருக்கும். ஆனா அவன் கிட்ட இருந்து பதில் மட்டும் 16 மார்க் அளவுக்கு வரும். என்னால அவன் கூட பேசி டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுப்பா. என் ஃப்ரெண்ட பத்தி ஆளாளுக்கு என்ன நினைச்சு வச்சிருக்கீங்க? இன்னைக்கு அவன் யாருன்னு உங்க எல்லாருக்கும் காட்டுவான் பாருங்க. மித்ரன், என்னடா நீங்க பேசிட்டு தானே இருக்கீங்க. நான் தான் இப்ப வெளியே போயிட்டு வந்துடுறேன். வெளியா? எங்கடா? வித்யாவை பாத்துட்டு வந்துடுறேன்டா. அது சரி. ஏடா இங்க இருக்க எங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, குருவை தவிர. நாங்களே சும்மா பேசிட்டு இருக்கோம். உனக்கு என்னடா கேப்ல அவளை போய் பாக்குறது? டேய், என் போன் அவகிட்ட தான் இருக்க. அதான்டா போனை போய் வாங்கிட்டு வந்துடுறேன். விடுங்க மித்ரன். 1000 தான் இருந்தாலும் நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகி கொஞ்சம் மாசங்கள் ஆகுது. அவர் புது மாப்பிள்ள எல்லாம் அவங்களுக்கு பார்த்துட்டே இருக்கணும் போலதான் இருக்கும். என்னாதி? இந்த உலகத்துல எந்த தங்கச்சிங்களுக்கும் இப்படி ஒரு அண்ணன் கிடைக்கவே மாட்டாங்க. ரொம்ப பல்ல காட்டாதடா. உன்னை சேர்த்துதான். இந்த உலகத்துல எந்த தங்கச்சிங்களுக்கும் ஒன்ன மாதிரி ஒரு அண்ணன் எங்கேயும் கிடைக்க மாட்டான். எனக்கு குரு, நான் வாயே திறக்கலப்பா. நீங்களாச்சும் உங்க பஞ்சாயத்தாச்சு. பயப்படாதுங்க. ஏதாவது பேசிட்டா அவன் தங்கச்சி கட்டி தர மாட்டான் அப்படின்னு எல்லாம் பயப்படாதுங்க. நான் இருக்கேன்ல. டேய் கதையை மாத்தாத. நிஜமாவே போன் வாங்குறதுக்கு தான் போறியா இல்ல? போன் வாங்குறதுக்கு தான்டா போறேன். இல்லடா வேற ஏதாவது பிளான் இருந்துச்சுன்னா ஒப்படா பேச. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாங்க எல்லாம் வெளியே போயிடுறோம். எச்சி ஆரஞ்சு கட்டவனே வாய் மூடுறான். அண்ணன மாதிரியா பேசுறேன்? அண்ணன் மாதிரி தான்டா பேசுறேன். இனிமே அங்கிள் மாதிரி பேச முடியுமா உன்கிட்ட? எனக்கு அவள அவசரமா பாக்கணும். நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். ரொம்ப அவசரமாடா. நாங்க வேணா வெளியே. அப்படிங்க நான் வாய் மூடுறான். நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். ஏன் சொல்லும், எனக்கு ஒரு டவுட். ஏடி என்ன? நாங்க எல்லாம் சின்ன பொண்ணுங்க. யாரு 5 வயசு குழந்தைக்கு தாய்க்காரி சின்ன பொண்ணா? சின்ன வயசுல உங்க பேரனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நானும் சின்ன பொண்ணுதான். உங்க சீக்கிரமாவே உங்க பேரனுக்கு பொண்டாட்டி ஆகியிருக்கேன். நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கோம்னா சரி, உங்களுக்கு இங்க என்ன வேலை? அதான் பாட்டிங்க தாத்தாங்கலாம் ஒரு ரூம்ல அடைச்சு போட்டுருக்கலாம். ஏடி என்னைய இங்க இருந்து மேல மாடிக்கு போச்சனால இந்த லிப்ட்ல எல்லாம் போவாம படியாரியே நடந்து போவேன். ஏடி உன்னால 2 மாடி நடக்க முடியுமா? நீ எல்லாம் பேசலாமா? ஓட்டி ஏடி நீ எல்லாம் பேசலாமான்னு கேட்டேன். வித்யா, ஆதி வந்திருக்கான். ஆதி என்ன? ஒன்னும் இல்ல, வித்யாவை பாக்குறதுக்காக வந்தேன். கொஞ்சம் வெளியே வர சொல்றீங்களா? வித்யாவா? இங்க வித்யா இல்லையா ஆதி? இல்ல, இந்த ரூம்ல தான் இருக்கிறதா சொன்னா. இங்க தானே இருக்கணும். இல்லையா ஆதி? இப்பதான் இங்க இருந்து வெளியே போனா. வெளியே போனாலாம்? ஒருவேளை நம்ம ஸ்டெப்ல வந்தோம், லிப்ட்ல கீழே போயிருப்பாளோ? சரிங்க ஆர்த்தி, நான் கீழே போய் பாக்குறேன். ஒரு நிமிஷம். நீ ஆதி பாவம், வித்யா ரெஸ்ட் ரூம் போயிருக்கான். உள்ள தானே இருக்கான். நீ சும்மா இருனியா? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அம்மா எதுக்கு வித்யாவை தேடுறீங்க? இல்ல, என் போன் அவகிட்ட இருந்து, அதான் என் போனை வாங்கிட்டு போலாங்கிறதுக்காக வந்தேன். போனா? ஆமா, போனுக்காக தான் வந்தேன். அப்போ நீங்க வித்யாக்காக வரல, போனுக்காக தான் வந்தீங்க. ஆமா, போனுக்காக தான் வந்தேன்.
அட லூசு குரங்கு, போன கையில தானே வச்சிருக்கான். மித்ரா, இது போனுக்காக வந்த புறா இல்ல, புறாவுக்காக வந்த புறா. இப்ப பாரு அத்தண்ணி, நீங்க இருக்கீங்க பாத்தீங்களா? ஆதிங், போனுக்காகவா வந்தீங்க? ஆமாங்க, போனுக்காக தான் வந்தேன். ஆமா, அப்ப உங்க கையில இருக்கிறது போன் இல்லையா? கடவுளே, அங்கிருந்தே கையில தானே போன் இருந்தது. அதனாலதான் மித்ரன் கிண்டல் பண்ணிருப்பானோ. இவ்ளோ பிளான் போட்டு மண்டமால இருந்த கொண்டே மறந்துட்டமே. ஹலோ, அது இது வித்யாவோட போன் ஆத்தி. என்னோட போன் அவகிட்ட இருந்த போன் மாறிடுச்சு. அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? அவ அப்பவே வெளியே போயிட்டா. ஆதி, இவ ரூம்ல எல்லாம் வெளியே எங்கேயோ போனான்னு சொன்னாங்க. இவ என்னடானா ரூம்ல இருந்து வரா. பார்த்தல இனியா, அவளுக்கு ஆதியோட சவுண்ட் உள்ள வரைக்கும் கேட்டது. நம்ம கலாய்க்கிறோன்னு மேடம்க்கு தெரியாதான், காப்பாத்த போறாங்களாம். என்ன? ஏன் நீ உள்ள இல்லன்னாங்க, நீ என்னடானா உள்ள இருந்து வர? ஏங்க, எனக்கு போன் பண்ணிருக்கலாம்ல. இங்க எல்லாரும் லேடிஸ் தான் உட்கார்ந்துருக்காங்க, இப்பயே வந்து அசிங்கப்படுவீங்க. இல்ல, போனை மாத்தி எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். என் போன் என்கிட்ட தான் இருக்குன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இப்பதான் அன்பனா என் போனுக்கு கால் பண்ணி ரூம் எல்லாம் ஓகே தானா, இல்ல ஏதாவது மாத்தி தரணுமா அப்படின்னு கேட்டான். ஸ்பீக்கர்ல போட்டு தான் எல்லாருமா பேசணும். போச்சா? அங்கேயும் என் மான காத்துல பறந்தது, இங்கேயும் பறந்தாச்சா? அது சரி, எதுக்கு வந்தீங்க இப்போ? அது ஒன்னும் இல்லடி, கல்யாண ஆனதுல இருந்து ஒரே ரூம்ல இருக்கமா. இப்ப நீ வர கூட இல்லையா, அதான் மிஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. சரி, போன காரணமா வச்சு நம்ம ஆளை பாத்துட்டு வரலான்னு வந்தேன். ஆனா மாட்டிக்கிட்டீங்க. ம், அது எப்படிடா உங்களுக்கெல்லாம்? நாங்க கூடவே இருந்தா மட்டும் லப்பம் வராது, ஒரு புண்ணாக்கம் வராது. ஓய் புண்ணாக்குனா? புண்ணாக்குனா நீங்க என்ன வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா ஒரு 5 நிமிஷம் எங்களை காணலைன்னா மட்டும் என்னமோ காதல் அருவியா கொட்டுற மாதிரியே வந்துருவீங்க. பாத்துட்டு போலான் தான். மிஸ்டர் ஆதித்யா, பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன். உங்களை உள்ள எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்க ஏற்கனவே ஒவ்வொருத்தங்களையே கலாச்சிட்டு இருக்காங்க. ஆர்த்தி அக்கா என்னையதான் விட்டு வச்சிருந்தாங்க, வந்து பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டீங்களா? கிளம்புறேன்டி, கிளம்புறேன். இன்னைக்கு வித்யா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாளா? வித்யா ஏக்கா, உன்னை யார் முத வெளியே போ சொன்னது? நாங்க தான் பெரியவங்க இங்க பேசிட்டு இருக்கோம்ல. இல்லக்கா, போன் மாறிட்டே. அதான் போன் மாறிட்டே. ஹலோ பாட்டிஸ். பாட்டிஸா? ஆமாங்க, பாட்டிஸ் தானே எல்லாரும். எது? இல்ல, எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி எல்லாம் இருக்கலாம். சோ பாட்டிஸ் தானே. ஹலோ, என்னமே ஏஞ்சல் இருக்கா, வித்யா இருக்கா, இனியா இருக்கா? எப்படியும் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுலாம். சோ எல்லாரும் பாட்டிஸ் தான். நானு? இல்ல இல்லம்மா, ஒன்னு சொல்லுவானா, ஒன்னே என் ஆளே தவிர எல்லாரும் பாட்டிஸ் தான். எலை மக்கா நானு? ஐயோ செல்லும், நீங்க பாட்டி இல்ல பியூட்டி. ஓ, பியூட்டிங்க, நாங்க எல்லாம் பாட்டிங்க. அந்த பாட்டி உனக்கு பியூட்டியா? ஆமா. வானரங்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியே போறீங்களா? ஹலோ, என்ன எங்க இடத்துக்கே வந்துட்டு எங்களையே கலாய்க்கிறீங்களா? குழந்தையாரே, இது எங்களுக்கான நாள். பாவம் பார்த்து உங்களை எல்லாம் கூட்டு வந்திருக்கேன். நீங்க போட்ட சத்தத்திலயும் கும்மாளத்திலயும் யாழு தூங்கிட்டா. பாவம் அந்த பிள்ளைதான் இன்னைக்கு தூங்க கூடாது. இங்க என்னடானா அவ தூங்கிட்டா, நீங்க எல்லாரும் கண்ணை உருட்டிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. சாம், என்ன சர்ப்ரைஸ்? அது நீங்க எல்லாம் வெளியே போனாதானே சர்ப்ரைஸ் பண்ண முடியும். நாங்க வெளியே போனா எங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மா தாய் குலங்களே, கொஞ்சம் வெளியே போறீங்களா? அது எப்படி போக முடியும்? 1000 தான் இருந்தாலும் அவ வயசு பொண்ணு அதானே. ஏ செல்லும், இப்பதான் பியூட்டின்னு சொன்னேன். சரி சரி, என் பேரன்னா என்னமோ பிளான போடியால. ஆமா, யாராவது அட்வான்ஸா பிறந்த நாள் விஷ் பண்ணது, இல்லனா முத விஷ் நான் தான் அப்படின்னு யாராவது அவசர கொடுக்க மாதிரி அவசரப்பட்டீங்களா? எப்பா சாமி, உன் ஆளுக்கு என்னமா யாரும் விஷ் பண்ணல போதுமா? நீ ஆசைப்பட்ட மாதிரி முத விஷயம் நீயே பண்ணிக்கோ. தேங்க்யூ. இப்ப இடத்த காலி பண்றீங்களா? யா, எதுவா இருந்தாலும் நாங்க இருக்கும்போதே சர்ப்ரைஸ் பண்ணு. வெளியே போனீங்கன்னா? வெளியே போனீங்கன்னா இசையோட பிறந்த நாளுக்கு லஞ்ச் என்னோட ட்ரீட் தான், டின்னர் என்னோட ட்ரீட் தான். சாம், எதுக்கடலாம் வாங்கி கொடுப்பியா? கண்டிப்பா. அப்போ ஓகே, எல்லாரும் வாங்க வெளியே போலாம். என்னடா இது, மின்னல் வேகத்துல காணாம போயிட்டாங்க. நமக்கும் இதுதானே வேணும். என்ன தமிழ், ருக்கு திருந்திட்டதான் நினைச்சோம். உங்க கூட எல்லாம் சேர்றது இல்லையா? இல்லப்பா, எங்க கூட தான் சுத்திட்டு இருந்தாங்க. இப்பதான் கொஞ்சம் தலைவலியா இருக்கேன், கீழே போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வரேன்னு போனாங்க. அப்பனா சரி. என் பொண்ணுக்கு பிறந்த நாள் எல்லாரையும் தனித்தனியா பார்த்து, போன வருஷம் இசையோட பிறந்த நாளைக்கு எல்லாரும் வாயில சிப்ப போட்டுட்டு வாயை மூடிட்டு எப்படி உட்கார்ந்தீங்களோ அதே போல இப்பவும் வாயை மூடிட்டு உட்கார்ந்துருங்க. அதேதான் முத பிறந்த நாள் வாழ்த்து அவன் வாயால அவன் தான் சொல்லணுமா. சொல்லட்டும். எவ்வளவு சீக்கிரம் அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறானோ. எல்லா பேத்திங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. இனிமே இசை மட்டும் தான். அவ கல்யாணத்தையும் கண்குளிர பார்த்தா போதும். எந்திரடி. லூசு, எந்திரி. ஹாய் பேபி. நீ என்னடா இங்க பண்ற? அம்மா, இங்க இருந்து கூட்டம் எல்லாம் எங்க? நான் வந்து இன்னைக்கு ஃபுல்லா நான் ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னேன், எல்லாம் புஸ்குன்னு காணாம போயிடுச்சு. என்னது? நான் தான் எல்லாத்தையும் துரத்தி விட்டேன்னு சொல்ல வரேன். டேய், இங்க என்னடா பண்ற? இந்த ரூம்க்கு பெயிண்ட் அடிக்கலான்னு வந்தேன். ஓ, நீ ஒரு இன்ஜினியர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இருந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு மாறிட்டியா? ஆமா, ஒன்னா சேர்ந்து அடிக்க போறோம்.
பெயிண்ட். டேய் முத ரூம்ல இருந்து வெளிய போடா. இது எங்களுக்கு கொடுத்திருக்க ரூம்னு உனக்கு தெரியாதா? இருக்கட்டும் டி, என் கூட வா. நீ கூப்பிட்டதும் உன் பின்னாடியே வரதுக்கு நான் என்ன நீ வளர்க்குற நாயா? நீ சரிப்பட்டு வரமாட்ட. டேய் அண்ணே இருடி, கத்தாத. டேய் என்னடா பண்ற? ஆர்த்தி அக்கா செல்லு யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு ஃபுல்லா நான் ட்ரீட் வைக்கிறேன்னா சொன்னேன், எல்லாம் ஓடிட்டுதுங்க. வீட்டுக்காரனுக்கு பைத்தியம் முடிச்சிருக்க. இப்ப எதுக்கு என் கண்ணை கட்டி விட்டுருக்கான்? ஏய் மொபைலை இப்ப கொட்டை மட்டும் பிரிச்சேன்னு வச்சுக்கோ. பிரிக்க தாண்டா போறேன். இங்க யாரும் இல்ல, நீ எதுக்கு கண்ணை கட்டி விட்டுருக்கன்னு எனக்கு தெரியாதா? நீ கட்டை பிரிச்சேனா நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் இங்க நடக்கும். நீ உன் கண்ணுல நான் கட்டி விட்டுருக்க கட்டை மட்டும் பிரிச்சேன்னு வச்சுக்கோ. நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு நீ நினைக்கிறியோ அதை முடிச்சிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். என்னடா சொல்ற? யூனோ அம்மு, இது உன் ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதனால நீ எவ்வளவு கத்துனாலும் யாரும் உன்னை காப்பாத்த வர மாட்டாங்க. யாரு? என் ஃபேமிலிய பத்தி நீ தப்பா சொல்றியா? ஏன் உனக்கும் வயசு போயிட்டு இருக்கு, எனக்கும் வயசு போயிட்டு இருக்கு. உனக்கு வயசு போயிட்டு இருக்குன்னு சொல்லுடா, எனக்கு வயசு போகுதுன்னு சொல்லாத. நீ ஏன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற மாதிரி தெரியல. சோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி வைப்பாவ எல்லாம். அதுக்குதான் நான் உள்ள வந்ததும் எல்லாம் மின்னல் வேகத்துல வெளியே போயிட்டாங்க. அப்படின்னு சந்தேகமா கேட்காத, நடந்தது இதுதான். இப்ப அந்த துண்டு அவுத்தியனா அது இங்கே நடக்கும். எங்க கத்துனால யாரும் வரமாட்டாங்க. நீ என்ன பண்றேனா என் கூட வா. டேய் அறிவு கெட்டவனே, உன் கூட நான் எதுக்குடா வரணும்? அறிவு கெட்டவன் நான் இல்லடி, அறிவு கெட்டவன் நீதான். யாராவது இந்த ட்ரெஸ்ஸுக்கு பூ வைப்பாங்களா? அது டயர்ட்ல அப்படியே தூங்கிட்டேன். சரி என் கூட வா. எந்திரி எந்திரி. இழுக்காத சாம். இழுக்கலடி, எழுப்பிதானே விட்டேன். சரி என் கைய புடிச்சிட்டு என் கூட வா. உன் கையை பிடிச்சிட்டெல்லாம் உன் கூட வர முடியாது. என் கைய பிடிக்காம நடந்தியனா போதக்கடியே கீழே தான் விழுவேன். எப்படி வசதி? எங்கடா கூட்டிட்டு போறேன்? சர்ப்ரைஸ். சாம் இடையிலலாம் காதலுக்கு ஓகே சொல்லலைன்னா குத்தி கொள்றது வெட்டி கொள்றதுன்னு ஆளாளுக்கு ஒன்னொன்னு பண்ணிட்டு இருந்தானுங்க. எதுக்குடா கண்ணை கட்டி கூட்டிட்டு போறேன்? வாங்குறேன்ல. ஒருவேளை மேல மாடிக்கு கூட்டு போய் மேலேந்து கீழே தள்ளி விட்டுருவானோ? அதேதான், கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். வா. நம்ம வர வேண்டிய இடத்துக்கு லேண்ட் ஆயிட்டோம். வந்துட்டோம்டி, பயப்படாத. டேய் ஒரே அலசத்தமா இருக்கு. நீ என்னமோ நான் பண்ண போறேன். இதுக்கு மேல என்னால கண்ணை கட்டி வச்சுட்டுலாம் இருக்க முடியாது. நீ என்னமோ பெருசா பண்ண பாக்குறேன். கொட்டு பிரிச்சுட்டு என்ன பண்றேன்னு மட்டும் பாருடா. சாம் ஹெல்ப் ஹெல்ப் அண்ணே. அண்ணன் எல்லாம் வருவான், கையேற்றி மத. சாம் தாத்தா. அவ்வளவுதான், முடிச்சுட்ட. அட பாவி, என்னடா செஞ்சு வச்சிருக்கேன்னா? தெரியல, புரியல. உனக்கு புரியலையா? புரிஞ்சிடுச்சுடா, நல்லா புரிஞ்சிடுச்சு. நான் உன் ஃப்ரெண்டோட தங்கச்சிங்கிறத கூட மறந்துட்டேன். நான் காதலுக்கு சம்மதம் சொல்லாததா என்ன கொலை பண்றதுக்கே நீ திட்டம் போட்டுட்டேன். எங்க கத்தியால குத்தி கொன்னுட்டா கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு கடல்ல கூட்டிட்டு வந்து கல்ல கட்டி என்ன கடல்ல தாக்க போறதானே? எப்படிடி உன் வீட்ல யாருக்கும் இல்லாத பிரெயின் உனக்கு மட்டும்? தெரியண்டா, ஏன்னா நான் யூஎஸ்ல போயெல்லாம் வேலை பார்த்திருக்கேன். நான் நிறைய கிரைம் ஸ்டோரி எல்லாம் படிச்சிருக்கேன். வாயை மூடுன்னு மிரட்டினதை வாயை மூடக்கூடாது. சத்தம் போட்டு நம்மள காப்பாத்திக்கிறதுக்கு ஏதாவது பிளான் போடணும். மிரட்டினதை வாயை மூடிட்டு அமைதியா உட்கார்ந்தா எதிராளி பெரிய சம்பவத்தை பண்ணிடுவாங்க. அதனால பயத்துல முதலே வாயை மூடிடக்கூடாது. நான் பயத்துல வாயை மூடிட்டேன் பாத்தியா? எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இல்லாமோ இனிமே பேசி தீக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்ல. நம்ம தீர்த்துட்டே பேசிக்கலாம். இங்க பாரு, என்ன கல்ல கட்டி கடல்ல தாத்துட்டியனா என்னை கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைக்கிறியா? மக்கு வாய மூடுறீ. அண்ணே, நம்மள கல்ல கட்டி கடல்ல தாக்குறதுக்கு இவன் தனியா பிளான் போடல போல. என்னமோ கூட வேற யாரோ பிளான் போட்டிருக்காங்க போலயே. ஐயோ, ஐயோ. ஓய் அம்மு. அம்மு, wish you many more happy returns of the day. Thank you. I love you டி பொண்டாட்டி. ஹே அம்மு, அண்ணே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Happy birthday அம்மு. thank you. அத்தை, happy birthday. Happy birthday. Thank you. அம்மாடி இசை, தாத்தா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். happy
கண்ணாலத்தான் நின்னே நானே தங்கப்பூவே ஒரு தேவதை வந்தது என் வழிதானே வண்ணமானே உன் பின்னாலத்தான் வந்து நானே வண்ணமானே என் தாய்மடியாகுது உனல் ஓய், என்னம்மா எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லி முடிஞ்சா? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இப்படி ஒரு பர்த்டே நான் செலிப்ரேட் பண்ணதே இல்ல. தேங்க்ஸ். இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னும் முடியல. இதெல்லாம் யாரோட ஏற்பாடு? எல்லாம் ஐயாதான். நீ ஹாப்பியா இருக்கியா? ரொம்ப எனக்கு பிடிச்ச மாதிரியே இப்படி ஒரு பிறந்த நாள் நான் கொண்டாடினதே இல்ல. எப்பவோ ஆசைப்பட்டது. இதெல்லாம் இல்லாம என் ஒட்டுமொத்த குடும்பமே என் கூட இருக்காங்க. தேங்க்ஸ். பதிலுக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லலாம்ல. நான் சந்தோஷமா இருக்கேன். என்கிட்ட இந்த திட்டு வாங்கிட்டு போயிடாத. சரிம்மா, உன்னோட இந்த நாளை துக்கமா மாத்த நான் விரும்பல. நீ சந்தோஷமாவே இரு. அண்ட் ஒரு தடவை கூட என் செல்ல பொண்டாட்டிக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அந்த பொண்டாட்டிங்கிறத மட்டும் கட் பண்ணிட்டு தேங்க் யூ. தமிழ் டேய், சந்தோஷமா தானே இருந்தா எதுக்கு அழுறேன்? தமிழ் என்னாச்சு? என்னம்மா திடீர்னு அழுறீங்க? இல்லப்பா, நம்ம ஒட்டுமொத்த குடும்பமா அவளுக்காண்டி இருக்கோம். ஆனா போன வருஷம் யாரும் இல்லாம அனாதையா இருக்கிறோமேனு எப்படி அழுத்திருப்பாலாம். இன்னைக்கு அவ முகம் அவ்வளவு சந்தோஷத்துல இருக்க. அது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன இப்படி அழுறீங்க? அவளை பெத்தவங்களா இருந்துட்டு உங்க மனசு படுற பாடு எனக்கு புரியுது. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அரசுதான். நடந்து முடிஞ்சதை விடுங்க. இனிமே அவ சந்தோஷமா மட்டும்தான் இருப்பா. அவ சந்தோஷத்தை மட்டும்தான் நாங்க இனிமே பார்க்கணும். அவ சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும். வேற என்ன வேணும்? சாம், ரொம்ப தேங்க்ஸ். இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் சந்தோஷமா இருக்கும்போது என் ஒட்டுமொத்த குடும்பமும் என் கூட. எதை நான் லாஸ்ட் இயர் மிஸ் பண்ணனோ அதை எனக்கு கொடுத்துட்டேன். தேங்க்ஸ். இருக்கட்டும், நீ ரூம்ல போய் இத போட்டுட்டு வா. என்னது இது? பிறந்த நாள் பேபிக்கு புது ட்ரெஸ் கொடுக்கணும்ல. எனக்கா? உனக்கு தானே இன்னைக்கு பர்த்டே. ம், அப்போ நீதான். ம். வித்யா, அதான். இசை இப்படி சிரிச்சுட்டே பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். ஆமாதான். போன வருஷம் அவ எதை மிஸ் பண்ணாலோ அதை இந்த வருஷம் சாம் அவளுக்காக கொடுத்துட்டான். இனிமே இசையோட லைஃப்ல எல்லாம் சந்தோஷமா நடக்கும். என்ன நீ என்னமா அதை புடிச்சிட்டு இருக்கீங்க? கேக் கட் பண்ணும்போது இது நல்லா இருக்கும்ல, அதான். கை வலிச்சாலும் விட்டுற கூடாதுன்னு கோவிந்தனுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். புரியல. ஆகாஷுக்கு சாம் ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டிருக்கான். இத பிடிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு கையே வலிச்சு கையே உடைஞ்சாலும் புடிய விட்டுற கூடாதுன்னு. அது சரி. தோ இசை வந்துட்டாங்க. புது ட்ரெஸ் சூப்பரா இருக்கலாம். சாமோட செலக்ஷன் செம்ம. ஆமா, இந்த ஆகாஷ் மட்டும் எனக்கு ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்றதுனா கலரும் நல்லா இருக்காது, ட்ரெஸ் நல்லா இருக்காது. நீ ஒரு முள்ளென்றால் ஆனதில் ரோஜா அன்பே முள்ளாயிரு. நீ வீரமான கள்ளென்னுள்ளோரும் சொல்லுது. நீ ஈரமான பாறை என்னுள்ளம் சொல்லுது. உன்னை மொத்தம் நேசிக்கிறேன். உந்தன் மூச்சை சுவாசிக்கிறேன். நீ வசிக்க குடிசையின் மாட மாளிகை. காதலோடு பேதமில்லை உன்னோடு வாழாத வாழ்வின்ன வாழ்வு என்னுள் நெஞ்சு சொல்கின்றது. பூவோடு பேசாத காற்றின்ன காற்று ஒரு பூஞ்சோலை கேட்கின்றது. ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா? ம், சைஸ்லாம் கரெக்டா இருக்கா? ம். எப்படி என் சைஸ்க்கு கரெக்ட்டா? ஓய், நீ என் பொண்டாட்டிடி. உன்னை பத்தி A to Z எனக்கு தெரியும். சரி, வா கேக் கட் பண்ணிடலாம். இல்ல எல்லாரும் மச்சாண்டே வா. சாம் கேக் ரொம்ப சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கு தானே? ம், எல்லாம் நிஜமாவே நிஜமாவே? எனக்காக தான் இதெல்லாம் பண்ணியா? இல்ல, என் குழந்தையா இருக்கு. ம்? உங்க அம்மா உன்னை மட்டும் பெற்றிருந்தாங்கன்னா உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருப்பேன். நீங்க தான் ட்வின்ஸ் ஆச்சே. ட்வின்ஸா? யாரு? அட அரலூசு, உனக்கு தானே இன்னைக்கு பிறந்த நாள். ம், அப்ப இது எல்லாமே உனக்காக தான் பண்ணேன். பிடிச்சிருக்கா? ம். இந்த சர்ப்ரைஸ பிடிச்சிருக்கா இல்ல இந்த சாம பிடிச்சிருக்கா? இசை ரொம்ப சந்தோஷமா இருக்கா. என் ஜில்லு, ஜில்லு, அது சரி. என்ன? ஐ லவ் யூ. இருக்கட்டும் இருக்கட்டும். அன்னை பார்த்த மாப்பிள்ள தானே? ஆமா ஆமா, நீ கல்யாணத்துக்கு அப்புறம் பதில் சொன்னா போதும். கல்யாணத்துக்கு அப்புறம் தானே எனக்கு காதல் வரும். அதான் தொண்டை வரைக்கும் வந்துட்டுலாம். இந்த சர்ப்ரைஸ் மட்டும் பிடிச்சிருக்கா இல்லனா இந்த சாமியும் பிடிச்சிருக்கா? அது வந்து மச்சான்,
ஏன்டா டேய் கேக் கட் பண்றதுக்கு நீ தானடா கூப்பிட்ட? ஏன்டா கூப்பிட்ட உடனே வந்துருவியா? கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம்ல. டேய் நீ தானடா கூப்பிட்ட. சரி நான் வேணா போயிட்டு கொஞ்சம் லேட்டா வரட்டுமா? ஒன்னும் தேவையில்ல, அதான் கரெக்ட் டைம்ல கெடுத்துட்டு எல்லாம் வந்து கேக் கட் பண்ணு. ஆமோ கேக் கட் பண்ணு. அண்ணே தாத்தா எல்லாரையும் கூப்பிடு. துரம் உனக்காக பலூன் எல்லாம் கஷ்டப்பட்டு கட்டி வச்சிருக்கானா. எல்லாருமா உள்ள வந்தா போட்டோ எடுக்கும்போது இதெல்லாம் மறைஞ்சு போயிருமா. அதுக்குன்னு தாத்தா தான் சொன்னாங்க. எல்லாரும் பக்கத்துல தானே சுத்தி சுத்தி நிக்கிறான். ஓய் கட் பண்ணுப்பா, கேக்குக்காக வெயிட்டிங். அம்மு கட் பண்ணு. உயிரே நீதான் Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. இதமா நீயும் நானும் பறந்தே எவ்வனமா நீ கிடைச்ச மறுநொடிய நிஜமே நீதானே நான் தேடும் முடிக்காதுன்னு சொல்லுவாங்களா? ஆனா இதமே கேட்க விட்டுவாங்களா? நீதானே நான் பார்த்து மறையாது. எனக்கும் காலம் மாறும் மெதுவா காயம் மாறும் கலந்தே உன் கண்ணுல நான் விழுந்த மறுநொடிய தங்கப்பூவே. என்னமோ ஹாப்பியா இருக்கியா? அண்ணே யாருமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் தான் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே கூட யாரும் சொல்லலன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தேன். சின்ன வயசுல இருந்தே உன் பிறந்த நாளை கொண்டாடாம நாங்க எப்பவாவது விட்டுருக்கோமா? ரொம்ப பேசாதான். லாஸ்ட் இயர் என்ன அம்போன்னு விட்டுட்டீங்களா? அது தெரியும்லடா. அதை விட அப்ப விட்டுட்டோனா இப்ப விட்டுருவோமா? சாம் இல்லனா இவ்ளோ நடந்திருக்காது. ஆனா வீட்டுல உனக்கு நிறைய சந்தோஷத்தை நாங்க கொடுத்திருப்போம். என்ன அவன் இன்னமும் உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு ஆசைப்பட்டான். அதனாலதான் அவனோட ட்ரிப் பிளானே போட்டான். அப்பப்பா தாத்தா மட்டும் வெளியே அனுப்பியிருந்தாங்க. சாம் தலைக்கீழ மரத்துல இருந்து கீழே தொங்கி இருப்பான். புரியல? தாத்தா வெளியே துரத்தி இருந்தா எல்லா பிளானும் சொதப்பி இருக்கோம். ஏற்கனவே குடும்பமே சோகத்துல முங்கி இருப்போம். இதுல அவனோட பிளான் எல்லாம் சொதப்பிறன்னு சொல்லிட்டுதான் தாத்தாவோட மண்டையை கழுவிட்டே இருந்தது. என்னமோ வழக்கமா எப்பவும் லபலபா நிறைய பேசிட்டே இருப்ப. இன்னைக்கு நம்ம அமைதியா நிக்கிறேன். இல்லனே சத்தியமா எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பிளேஸ். எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு இன்னைக்கு. எல்லாமே பிளான் போட்டு ஆள் இல்லமா பிடிக்காம இருக்குமா? இல்ல ஃபேமிலியே என் கூட இருக்கீங்கல்ல, அதான். இனிமே அப்படியே நடிச்சிருவாங்களே. ஏன் குரு, நம்ம ஆம்பளை பசங்களுக்காக பொண்ணுங்க நம்மள சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இதுல ஏதாச்சும் ஒன்னாவது செய்வாங்களா? வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. ஏன் வாய்ப்பில்ல? அதெல்லாம் உண்மையா யாரையாவது பிடிச்சிருந்தனா என் அடுத்த பிறந்த நாளுக்கு உங்க தங்கச்சி சாகசம் பண்ணிடுவா. என்ன மித்ரா, குரு பிறந்த நாளுக்கு நீ என்னமோ பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ண போற போல. அதெல்லாம் ஆம்பளைங்க மட்டும் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்னு இல்ல, பொண்ணுங்களும். நீங்க வேணா பாருங்க, என்னோட பிறந்த நாளுக்கு உங்க தங்கச்சி என்னென்ன பண்ண போறான்னு மட்டும் பாருங்க. அது சரி. ஏய் கொஞ்சம் சிரிக்கலாம் இல்லடி. என் புருஷன் மட்டும் எனக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாரு, நான் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பேன். அண்ணே உன் பொண்டாட்டி குதிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு உன் தங்கச்சிக்கு பிறந்த நாள் எல்லாம் ஓகே தான். கேக் கட் பண்ணது வரைக்கும் ஓகே தான். எனக்கு கிஃப்ட் எங்க அண்ணே? தங்கச்சி பிறந்த நாளுக்கு கையை வீசிட்டு வந்திருக்கா, அப்படிதானே? எல்லாரும் அவங்க கிஃப்ட் அங்க ரூம்ல தான் வச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனா நாங்க 2 பேரும் இங்கே எடுத்துட்டு வந்திருக்கோம். அட ஃப்ராட் பேலுங்களே, நம்ம கிட்ட எல்லாம் இங்க வந்ததுக்கு பிறகு கொடுத்துக்கலாம். கடல் தண்ணி பட்டுட்டுனா கிஃப்டோட அழகே போயிடும். நீங்க எல்லாம் அவ ரூம்க்கு வந்ததுக்கு பிறகு கொடுங்க, நம்மள எல்லாம் எடுத்துட்டு வர விடாம பண்ணிட்டு இவனுங்க 2 பேரும் மட்டும் நல்ல பேர் வாங்குறானுங்க. அட பாவிங்களா. ஆமோ இது ஏன் கிஃப்ட்? இது இந்த அண்ணனோட கிஃப்ட். தேங்க்ஸ் அண்ணே. பர்றா அண்ணே, இதுல என்ன கிஃப்ட்னா ஃபர்ஸ்ட் பிரிக்கணும். ஏன் கிஃப்ட நீ இப்ப பிரிக்கணும்லாம் இல்ல. ஏன்? ஏன்னா எல்லா பொண்ணுங்களும் கல்யாண டைம்ல நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுப்பாங்க. உன் கல்யாணத்துக்கு உன் செலக்ஷனுக்கு முன்னமே இந்த அண்ணன் கொடுக்குற சாரி தான் ஃபர்ஸ்டா இருக்கணும். அதனால நானே சொல்றேனே, அதுக்குள்ள சாரி தான் இருக்கு. சாம் தான் உனக்காக என்னமோ பெருசா பண்ணி வச்சிருக்கான். அதை வேணா ஓபன் பண்ணிக்கோ. என்னடா எங்க எல்லாரும் முன்னாடியும் ஓபன் பண்ணலாம் தானே? தமிழ், அன்பு இசைக்கு கிஃப்டா சாரி சும்மா கொடுக்கல. அவ மனசுல இந்த அண்ணனுக்கு ஒன்னா கல்யாண கோலத்துல பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு. சீக்கிரமா சாம கட்டிக்க சம்மதம் சொல்லிரு அப்படின்னு இன்டைரக்டா சொல்லிதான் அந்த சாரி அவ கையில கொடுத்திருக்கான். ஆமாப்பா, பிரிக்கலாம்ல. இங்க வேண்டாம், என் கூட வா. ஏண்டா நாங்க எல்லாம் பாத்துட கூடாதா? அது இல்லடா, சும்மாதான், நீ வா என் கூட. இவன் எங்க கூட்டிட்டு போறான்? ஒருவேளை நம்ம எல்லாம் பாத்திர கூடாதுங்கிறதுக்காகவும் இனிமே இதை புடிச்சு வச்சிட்டு இருந்தா அவன் என்ன கிஃப்ட் கொடுக்கறான்னு தெரியாமலே போயிடான். அப்படி தெரியாம போச்சுன்னா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் போய் பார்க்க போறேன். இப்போ ஓபன் பண்ணு. எதுக்கு ஸ்கிரீன்? சும்மா வீடியோக்கு நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான். 2 பேரும் ஒன்னாவே ஓபன் பண்ணலாமா? அப்படி என்ன இருக்கு? ரெடியா? உள்ள என்ன இருக்குன்னு பாத்துடலாம்ல. பாத்துடலாம். புலரும் காலை பொழுதை முழுமதையும் பிறந்த போவதில்லையே, நேற்று வரை நேரம் போகவில்லை.
தேங்க்யூ. ஓய் பர்த்டே பேபி, அழுதுட்டு நிக்கிறேன். gift பிடிச்சிருக்கா? சாம், இது எங்க ஆர்டர் கொடுத்த? ஆர்டர் கொடுக்கல ஆர்த்தி, இது கையால செஞ்சது, நானே செஞ்சது. நீயா? ம் உனக்குள்ள இப்படி ஒரு திறமையா? சூப்பரா இருக்கு சாம். பாப்அப் கியூப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். அதுல ஜம்பிங் கியூப் செமையா இருக்கு. ஆமா, எப்படி செஞ்ச? பேப்பர்லாம் ஆன்லைன்ல இருந்து ஆர்டர் பண்ணேன். அப்படி இப்படி நைட்டு வீட்டுக்கு போனதுக்கு பிறகு வெட்டி கிறுக்கி என்னமோ செஞ்சேன். சரி ஓகேங்கிற மாதிரி வந்திருக்கு. ஓய் உனக்கு பிடிச்சிருக்கு தானே? ரொம்ப பிடிச்சிருக்கு சாம். தேங்க்ஸ். இதோட முடியல, எனக்கு ஃபுல்லா உனக்கு சர்ப்ரைஸ் தான்.